தட்கல் முறையில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் கட்டாயம் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. OTP மூலம் ஆதார் விவரங்களை சரிபார்க்கும் நடைமுறையும் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி நேரத்தில் பயணத்தை திட்டமிடுபவர்கள் தட்கல் புக்கிங் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். பயணிக்கும் தேதிக்கு முந்தைய நாள் காலை 10 மணிக்கு ஏசி பெட்டிகளுக்கும் காலை 11 மணிக்கு ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கும் முன்பதிவு தொடங்கும். இந்நிலையில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதில் ரயில்வே அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி IRCTC கணக்குடன் ஆதாரை இணைத்திருந்தால் மட்டுமே ஜூலை 1ஆம் தேதி முதல் தட்கல் முறையில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஜூலை 15 முதல் ஆதார் அடிப்படையிலான OTP சரிபார்ப்பு அவசியம். அதாவது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கு OTP அனுப்பப்படும். அதனை உள்ளிட்ட பின்னரே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும். ரயில் நிலைய கவுண்டர்களில் மேற்கொள்ளப்படும் தட்கல் முன்பதிவுகளுக்கும் இந்திய ரயில்வேயால் அங்கீகரிக்கப்பட்ட டிக்கெட் முகவர்களுக்கும் OTP சரிபார்ப்பு கட்டாயம். முன்பதிவின் போது விண்ணப்பத்தில் எழுதி கொடுக்கப்படும் மொபைல் எண்ணுக்கு OTP அனுப்பப்படும். இந்த நடைமுறையும் ஜூலை 15ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. இந்திய ரயில்வேயால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் தட்கல் முன்பதிவு தொடங்கிய முதல் 30 நிமிடங்கள் டிக்கெட் புக் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆன்லைனில் காலை 10 மணிக்கு ஏசி பெட்டிகளுக்கு தட்கல் முன்பதிவு தொடங்கும் நிலையில் அவர்களால் 10:30க்கு பிறகே முன்பதிவு செய்ய முடியும். அதேபோல ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கு 11:30 மணிக்கு பிறகே முன்பதிவு செய்ய முடியும். தட்கல் சேவை மக்களுக்கு முழுமையாக சென்று சேர இந்த கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.